தினம் இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒண்ணு சொல்றா. இப்படி செஞ்சா என்ன? என்னது? பேசாம வீட்டுக்கு வரி கேட்டுருவோம். வரியா? என்ன சொல்லி கேக்குறது? கோவில் கட்ட போறோம்னு வரி கேட்போம். கொடுத்தாங்கன்னா நெட்டுக்கு வசூல் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டலாம்ல. அருமையான ஐடியா வருடா. வாடா போ. எங்க போறீங்க? வரி வாங்க. இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். கரெக்டாடா, கரெக்ட். சரி, நீ கேக்குறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. நீங்க ராஜா. என்னடி முடியம்மா கண்ணு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது. எங்க வந்திருக்க? உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது. பயப்படாதீங்க. எதுக்கு நான் தூங்கும் போது வாயில அடிச்ச? வாய்க்கு மேல வந்துங்க. கொஞ்சம் விட்டுந்தா மூக்குள்ள குண்டு மூளைய குதிரை இன்னும் மெண்டதா இருப்பீங்க. கரெக்டான நேரத்துல கட்டைய போட்டது. அது வண்டுலடா, என் மீசடா, என் மீசடா. அது மீசலனே வண்டு. அது சைஸ்க்கு எவ்வளவு ரத்தம் குடிச்சிருக்கு பாத்தீங்களா? டேய், அது என் சொந்த ரத்தம்டா. என்ன ரத்தம்? ஏனே, நான் அப்பவே சொன்னேன் இந்த ஹிட்லர் மீசை எடுத்து எறிங்கன்னு. கேட்டீங்களா? தப்புதான்டா, தப்புதான். உன் பேச்ச கேட்காத தப்புதான். மீசைக்கும் வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிச்ச அந்த நாரப்பையில சும்மாவா விட்டீங்க? எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே. விரட்டி பிடிக்க வேண்டியதானே? எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டா அவன். நீங்களும் உள்ள பாய வேண்டியதானே? உள்ள போனா அவன் வெளியே வருவான், நான் டயருக்குள்ள போயிருவேன். அது நடக்கணுமா உனக்கு?